நிறைய பேர் நினைச்சிட்டீங்க ஒரு நாள் பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நானா யோசிச்சுங்க மனப்பூர்வமா காயத்ரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்க 2 நாளாக வந்து வீடியோஸ் என்னால் கன்னியூவாக போட முடியல. ஒரு வேலையாக போயிட்டே இருந்துச்சு. ஆதிக்குட்டி நடந்து பழகிட்டாங்க, சூப்பராக நடக்கிறாங்க. நீங்கள் நான் அவங்க அந்த கிளிப் அனுப்புகிறேன், அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. பாருங்க எப்படி நடந்து வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நடந்து பழகிட்டானே. நீ எல்லாத்தையும் எடுத்துடணும். அது பாருங்க, சூப்பராக தங்க கட்டி. அச்சா செல்லக்கிட்டி. சரி போகுது. நீ அந்த பக்கம் ஏதாவது கிடச்சிருச்சுன்னா குங்குமத்தையும் கொட்டி விட்டுட்டான். பாருங்க இப்ப மறுபடியும் அதையும் எடுத்துட்டு போறான். அப்ப இந்த வளையல் டப்பால இருந்தது எல்லாத்தையும் கீழே கவுத்தாச்சு. இதோட 3ஆவது தடவை கவுத்து விட்டானா, 2 தடவை கவுத்து விட்டுட்டான். நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏண்டி நீ இருக்கிற ஹைட்டுக்கு அங்க தூக்கி உட்கார வச்சுட்டு நாங்களும் பிடிப்போம்ல. செல்லக்குட்டி இங்க பாருங்க மயில், ஆதி தங்க மயிலி இங்க வருது தங்க, இங்க வருங்க. அச்சா நீங்க பிடிக்கணுமா? கமெண்ட் பண்ணீங்க வாக்கர்ல உட்கார வச்சு பழக்காதீங்க, சீக்கிரம் நடந்து பழக மாட்டான்னு. அதுக்கு என்ன காயத்ரி நீ சொல்ற? அப்படியெல்லாம் இல்லை, வாக்கரில் உட்காந்தாலும் நடந்து பழகுவாங்க. இப்படி பார்த்தா அவன் நடக்காமே வாக்கரில் கால் வச்சுட்டு கம்முனு தான் உட்காந்துருக்கணும். அதில் எவ்வளோ வேகமாக தள்ளிட்டு முன்னாடி வரான். ஆமாம், அதனால் அவங்க அம்மாட்டி கேட்ட, அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து குழந்தை குளிப்பாட்டுற முறைன்னு ஒன்று இருக்குது. நல்லா நீவி குளிப்பாட்டினா ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடந்து பழகிடுவாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் நீவி முக்கால்வாசி வந்து குளிக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேட்டுட்டு தான் இப்போ வாக்கரில் உட்கார வச்சுருக்கோம். நல்லா நடந்து பழகி காலையிலேருந்து கன்னியூஸாக வீடியோ வரும். 2 நாளாக வீடியோ போட முடியல, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இல்லை, வேலைகள் அதிகமாக இருந்தது சொல்கிறேன். அப்புறம் வந்து பொறி வியாபாரத்துக்கு எக்ஸல் பொண்ணு பால் கடைக்கார சொன்னேன். இந்த மாதிரி ஏப்போ பொறி வியாபாரம் பண்ணுறப்பல ஏன்னா இந்த பல்சரில் ரொம்ப சிரமமாக இருக்கான்னு சொன்னேன். சரி எங்கள் வீட்டில் ஒன்று நிற்கிதுப்பா, வேணா வந்து பார்த்துட்டு நீ ஒரு ரேட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸல் எடுத்து நீ வியாபாரம் தொடங்கிடலாம். ஒரு வியாபாரம் மட்டும் இல்லை, எல்லாமே மாற்றி பண்ணலான் இருக்கோம். நிறைய பேர் நினைச்சிட்டீங்க ஒரு நாள் பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நானா யோசிச்சுங்க மனப்பூர்வமாக காயத்ரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி நானா சொன்னேன். சரிங்களா, கண்டென்ட்டுங்கிற மாதிரி தான் நான் அத்தனை பொருள் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டப்பா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நிறைய பொருள் முக்கியமான பொருளாக அட்டைப்பெட்டியில் போட்டிருக்கோம், கரையாக நெறிட்டு இருக்கு. நாங்கள் அந்த அட்டைப்பொட்டி கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு அந்த பொருளெல்லாம் காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ விளாக் போடுறோம், என்னென்ன பொருள் எங்கள் வீட்டில் இருக்குன்ட்டு. அது அட்டைப்பொட்டியில் அந்த இதில் வச்சுக்கலாம், அந்த பிளாஸ்டிக் பொட்டியில் வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. மற்றபடி லைட்டும் வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகுது. அந்த லைட்டும் வந்து நீ காரப்பொரி வியாபாரம் பண்ணும்போது லைட் வந்து நாங்கள் வேறு எல்இடி லைட் நான் மாட்டிடுவேன், பேட்ரி செட் பண்ணி எல்இடி லைட்டு மாட்டிடுவேன். அந்த மாதிரி செட்டிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சம்பளம் இன்றைக்கி தான் வந்துச்சு, இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும். இந்த 2-3 நாள் எங்களுக்கு காசே இல்லை காயத்ரி, ரொம்ப சிரமப்பட்டு இன்றைக்கி தான் சம்பளம் வந்திருக்கு. பிடிக்க முடியாது, அதெல்லாம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வீடியோ, யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.